முன்னாடி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடக்கும். நம்ம சைடும் சேதம் இருக்கும், அவங்க சைடும் சேதம் இருக்கும். நம்ம ஜெயிச்சிருந்தாலும் நம்ம சைடு சேதம் இருக்கும். இப்போ ஆபரேஷன் சிந்தூர் ஒரு போர் நடத்தி சாதிக்க முடியாத விஷயங்களை வெறும் ஒரு ஆப்ரேஷன்ல சாதிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்தியாவில் முக்கிய நகரங்கள் இருக்கு, சென்னை, மும்பை, கல்கத்தா, இது மாதிரி முக்கிய நகரங்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் தாக்கப்பட்டால் அது எப்பேற்பட்ட ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அப்படித்தானே இன்னைக்கு பாகிஸ்தான்ல அந்த நாட்டினுடைய தலைநகர் ராவல்பிண்டி எல்லாம் காலி மாதேஷ். டைரக்டா வந்து நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போட்டிருக்கோம். அந்த நாட்டையே நம்ம அதிர வச்சிருக்கோம். ஆனா நமக்கு என்ன லாஸ்? நமக்கு ஒரு சின்ன ஒரு பிட்டு கூட லாஸ் கிடையாது. இது எவ்வளவு பெரிய சாதனை. உலகத்துல எந்த நாடு இன்னொரு நாட்டை இவ்வளவு கம்ஃபர்டபுளா அடிச்சிருக்கு? இப்ப ரஷ்யா உலக பெரிய ஒரு வல்லரசு தான், உக்ரைன் சின்ன நாடு தான். ஆனா ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு எவ்வளவு லாஸ்? இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர்ல இஸ்ரேலுக்கு எவ்வளவு லாஸ்? ஏங்க அமெரிக்கா வந்து இந்த பின்லேடனை தேட போய் எவ்வளோங்க லாஸ் அவங்களுக்கு? ஆனா இந்தியா பாகிஸ்தான் அடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளா உலகத்துல எந்த நாடும் எந்த வார்ஃபேர்லையும் ஜெயிச்சதில்லை மாதேஷ். ஆனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் இல்லாமையா இருந்தது? எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணான்? துருக்கி ட்ரோன் அனுப்பிச்சான், அமெரிக்கா வந்து இம்ப்ளைடா சப்போர்ட் பண்ணா, சைனா சப்போர்ட் இருந்தது. உலக நாடுகளுடைய இவ்வளவு சப்போர்ட் இருக்கும்பொழுது ஏன் பொருளாதார நிதியத்திலிருந்து கொடுத்தானுங்க இல்லையா, தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ண போறான்னு தெரிஞ்சு கொடுத்தானுங்க இல்லையா, அவ்வளவு சப்போர்ட் இருந்துமே அந்த நாடை கேரம் போர்டில் காயின் தட்டுற மாதிரி தட்டுருக்கோம்.